ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான முந்திரி பிஸ்கட்ஸ் அதுவும் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஸ்பூன்ஸ். ஒரு பவுலில் ஒரு 60 கிராம் பட்டர், அதாவது 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. அது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா எல்லா பொருளோடையும் மிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு 60 கிராம் சர்க்கரையோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பொடி பண்ண மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் எதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறமா கை வச்சு அந்த பட்டரையும் சுகரையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த பட்டரோட எல்லோ கலர் எல்லாம் போயிட்டு லைட்டாக ஒயிட் கலர் ஆகிற அளவுக்கு வந்துடணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 10 பல் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பால், இது எடுத்து சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவை, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா, அதாவது 125 கிராம், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் பிஸ்கெட் நல்லா சூப்பரான டெக்ஸ்டரில் வரும். இதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி மாவெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரியே பேனையும் நம்ம கேஸ் ஸ்டாப்பில் லோவில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கி கட்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா சப்பாத்தி கல்லில் தேய்ச்சிட்டு குக்கி கட்டரில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிவிட்டு அதை ஃப்ளாட்டன் பண்ணி மேலே முந்திரியை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அது மேலே லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோடனே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கும். இது பேக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிஸ்கெட்டுக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சின்ன டீனை நான் கேஸ் ஸ்டாப்லேயும் இந்த பெரிய பிளேட்டை ஓடிஜிலையும் வைக்க போகிறேன். இது வச்சுட்டு கேஸ் ஸ்டாப் மேலே மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே பேக் பண்ண விட்டுடலாம். இது ஓடிஜியில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு 200 டிகிரி செல்சியஸில் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜியில் வச்ச பிஸ்கட்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரான கலரில் அட்ராக்டிவாக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பிஸ்கெட் எல்லாம் அப்படியே கூலானதுக்கப்புறமா தான் நல்லா கிறிஸ்பாகும், அதனால் அப்படியே கூலாக விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட கேஸ் ஸ்டாப்பில் வச்ச பிஸ்கெட்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிஸ்கெட் எல்லாமே சூப்பராக ரெடி. நான் உடச்சி காட்டுறேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குது. பேக்கரியில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.